Chief Minister M.K. Stalin, after his German visit, he has gone to London right now. He has also visited multiple major companies over there, specifically Rolls-Royce, and the Chief Minister's office claims that major decisions and deals interest Rolls-Royce has shown when it comes to Tamil Nadu. And as we know, Rolls-Royce has an ancient, significant and very important engines and such when it comes to aircrafts, starting from World War II, the Merlin engine. They are pioneers of turbofan engine, ultra turbofan engine, and the Chief Minister has also gone over and said that Tamil Nadu has one major defense corridor trying to bring more revenue in, and the MOUs from London as well, not just Rolls-Royce, another sea searcher company, Lloyd's. Here they has also met with officials over there, and we've been informed that the Chief Minister M.K. Stalin is also going to go ahead and meet officials from top pharmaceuticals. However, the leader of opposition, Edappadi Palaniswamy, here has a different note to sing, and he claims that only MOUs are being signed. It is not turning out to be actual deals at all. Here's what the Netas had to say. ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. துறை வாரியாக ஊழல் கொடிகட்டி பறக்கிறது. இந்த மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, அதுக்கு ஒரு உதாரணம். இங்க இருக்கின்ற மக்கள், மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய சொத்து வரி, அதாவது வீட்டு வரி செலுத்துகின்றீர்கள், கடை வரி செலுத்துகின்றீர்கள், குடிநீருக்கு அந்த கட்டணம் செலுத்துகின்றீர்கள், போதாததுக்கு குப்பைக்கும் வரி செலுத்துகின்றீர்கள். ஆக இந்த வரி எல்லாம் எங்கே போகிறது? தனியார் நபருக்கு போய் கொண்டிருக்கிறது. தனியார் நபர் என்றால் யார்? திமுக கட்சி சேர்ந்த அந்த பொறுப்புல இருக்கின்ற, மாநகராட்சி இருக்கிற பொறுப்புல இருக்கின்றவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி மேயர், மதுரை மேயர் திமுக கட்சி சேர்ந்தவர். இங்கே ஊழல் நடைபெற்றது, முறைகேடு நடைபெற்றதாக ஆளுங்கட்சி சேர்ந்த திமுகவை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 5 மண்டல தலைவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஊழல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள். சுமார் 200 கோடி இந்த மாநகராட்சியிலே வரி வசூலிலே மட்டும் நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த தொழில் நடைபெறும். ஆனா திமுக ஆட்சியில அவர்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு 10% கூட நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில் தான் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்து, அதனால பொருளாதாரம் தமிழகத்தில் உயர்ந்திருக்குது.